மதுரை மேலூர் அருகே செங்கல் சூளையில் வலது கையை இழந்த நபர் மாற்றுக் கை அறுவை சிகிச்சை செய்து இயற்கை கை பொருத்துவதற்கு ஆவணம் செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மதுரை மாவட்ட மேலூர் வட்டம் மணப்பட்டி உட்கிராமம் சருகுவலையப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிச்சன் மகன் பிரதீப். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இவருடைய தந்தை இவருக்கு சிறு வயதாக இருக்கும் போதே இறந்துவிட்டார். இவர் குடும்ப வறுமை நிலையின் காரணமாக கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இவர் செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த மாதம் இவர் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக இவருடைய வலது கை செங்கல் தயாரிக்கும் மெஷினில் சிக்கி மாட்டிக்கொண்டது. இதனால் தனது வலது கையின் முழங்கைக்கு கீழ் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் எடுத்துவிட்டனர். இதனால் இவரால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. இதனால் தனது குடும்பம் மிகுந்த வறுமை நிலையில் உள்ளதால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும், மேலும் கபடி மற்றும் சைக்கிள் ரேஸ் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் மற்றும் சான்றிதழ்களும் பெற்றுள்ளதாகவும், தனக்கு விளையாட்டுப் போட்டிகளில் மிகுந்த ஆர்வம் இருப்பதால் தயவு கூர்ந்து தனக்கு மாற்று உடல் உறுப்பு பொருத்துவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் இதுகுறித்து தான் ஏற்கனவே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் கடந்த 26/9/2024 அன்று பதிவு செய்துள்ளதாகவும், மேலும் தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இடமும் மனு கொடுத்துள்ளதாகவும், ஆகவே தயவு கூர்ந்து தனது விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து தனக்கு மாற்று கை அறுவை சிகிச்சை செய்து இயற்கை கை பொருத்துவதற்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். பேசவா அண்ணே, நான் மேலூர் பக்கத்தில் சர்வலேட் இருந்த கிராமத்தில் இருக்கேன். நான் இப்போ மாற்று கைக்காண்டி சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த கைக்காண்டி நான் முயற்சி பண்ணிக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ மனு போட்டிருக்கோங்க. இந்த கைக்கு நான் 10th முடிச்சிருக்கேண்ணே. நான் வேலைக்கு போனேன், சென்ட்ரிங் வேலைக்கு போனேன். நான் மிஷின் தொடக்க சொன்னாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அது துண்டு சுற்றி என் கையை இழந்துட்டேனே. போன வருஷம் நடந்ததுண்ணே. ஸ்டாலின் மருத்துவமனையில் பார்த்தோம், போய் கைக்கு பதிவு பண்ணிருக்கான். ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்துருக்கான், பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம்ண்ணே. நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், வருஷப்படி வரும், உங்களை நாங்கள் தகவல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பதிவு பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. அதனால் எங்களுக்கு எதுவும் தகவல் வரலன்னு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு போட்டிருக்கோம். ஸ்போர்ட்ஸில் நான் முன்னாடி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். எல்லா போட்டிலையும் ஃபஸ்ட்டாக கபடி, ஓட்டப்பந்தயம், சைக்கிள் ரேஸ்லாம் ஃபஸ்ட்டாக வருவேன், பரிசு போடுவேன். ஆனால் இப்போ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னால் ஓட்ட முடியலை. அதனால் இப்போ நான் கைக்காண்டி தான் வேணும். கை கிடச்சாத்தே அடுத்து நான் அதெல்லாம் கலந்துக்கிறேன். என்னோட செயற்கை கை, இயற்கை கைன்னு ஸ்டாலின் மருத்துவமனையில் பதிவு பண்ணுறாங்க.